வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சம்பவம் போகுது. அதாவது கார்டன் ஏரியாவில் வந்து ராணவ், முத்துக்குமரன், தீபக், ஜாக்லின், மஞ்சரி இவங்கெல்லாம் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ வந்து ஜாக்லின் வந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க. உனக்கு இந்த பிக் பாஸ் வீட்டில் டாப் 3 யார் வருவாங்க சொல்லு அப்படிங்கும்போது ராணவ் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான்றாரு, 2வது தீபக் அண்ணா, 3வது முத்துக்குமரன் அப்படின்றாப்புல. இவங்க சிரிக்கிறாங்க. சரி 4வது யாரை சொல்லுவோம் அப்படின்னா ஜாக்லின் அப்படின்றாரு. உடனே சிரிக்கிறாங்க ஜாக்லின். அப்போ ஓகே, அப்போ நீ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிக்கிறாங்க. ஏன்னா அவங்க மைண்டுக்குள்ளே வந்துட்டு 3 பேரை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. யார் யாருன்னா அவங்க மைண்டுக்குள்ளே வந்து முத்துக்குமரன், ஜாக்லின், தீபக் அப்படின்ட்டு. ஸோ இப்போ 4வது ஆளாக இவரை வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அவரே வந்துட்டு இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னதுனால அவங்க ஒரு டீகோன்மெண்ட் பண்ணிவிட்டு, ஆனால் அப்போ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க மஞ்சரி, இவ்வளோ பேர் இங்கே இதை பேசிகிட்டு இருக்கீங்களே, அந்த பக்கம் சௌந்தர்யான ஒரு பொண்ணு இருக்குது, அதை விட்டுங்க பாருங்கன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா சவுண்டே இல்லாமல் அழகாக வந்துட்டு ட்ராவல் பண்ணிட்டே வராங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த டைமும் ஹாட் சீட்டுக்கு போகாமல் கரெக்டாக வராங்க. அதுவும் முத்துக்குமரன் ஓட்டு வாங்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஓட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த வாட்டி வந்துட்டு உண்மையிலே வந்து பயங்கர கன்ஃபியூஷனில் தான் இருக்குது, யாருக்கு வந்து டைட்டில் வின்னர் கிடைக்க போகுதுன்ட்டு. அதை ஜாக்லின் நாங்கள் சொல்கிறாங்க. எல்லா சீசன்லேயும் வந்துட்டு குறிப்பிட்ட ஒரு 3 வாரம், லாஸ்ட் 3 வாரத்தில் வந்து இவங்க தான் டைட்டில் வின்னர் நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். பட் இந்த சீசனில் பொறுத்த வரைக்கும் யார் இது வரைக்கும் டைட்டில் வின்னராக வரப்போகிறாங்கன்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. உண்மையிலே ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு பதறாங்க. யாருக்காக தான் பயம் வரதானே செய்யும். காரணம் என்னென்னா விஜய் சேதுபதி அவர்கள் பண்ண விஷயம். ஏன்னா வாரம் பார்த்தீங்கன்னா இந்த கைத்தட்டல் விஷயமும் மாறுது. அதேமாரி சேவிங் ஆர்டரை வந்துட்டு சுத்தமாக ஒழுங்காகவே ஃபாலோ பண்ணல. அவர் அழகாக இந்த சேவிங் ஆர்டரை ஃபாலோ பண்ணால் இந்த வாரம் தெரிஞ்சிருக்கும். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா உள்ளே நல்லா குழம்புங்கன்னு சொல்லிட்டு அந்த சேவிங் ஆர்டரை வந்து கண்ணாபண்ணான்னு போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக எவிக்ஷன் தான், நோ சேவிங் ஆர்டர் அப்போ நம்மளாம் இருந்துச்சு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். இப்போ வரைக்கும் அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறது நல்லது தான். அப்போ தான் வந்து அந்த ஒரு இது இருக்கும். இல்லைனா இவங்க தானே அப்படி சொல்லிட்டு இவங்களும் வந்துட்டு லேசாக விட்டுருவாங்க. அவங்க தான் வந்து டைட்டில் பண்ண போகிறவங்க தெரியும், நம்மளுக்கு நல்லா கிளியர் கட்டாக தெரியுது. அப்புறம் எதுக்கு நம்ம வந்து எஃபர்ட் போட்டுக்கிட்டுன்ற மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு வாரமும் எல்லாமே வந்துட்டு ட்ரை பண்ணுவாங்க. ஒரு வேளை நான் வந்துட்டா, ஒரு வேளை நான் டைட்டில் வின்னராக வந்துட்டா அப்படின்ட்டு. நல்ல ஒரு விஷயந்தான். ஆனால் உள்ளே வந்து இவ்வளவு ஒரு பயத்தோடு வாழ்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சீசன் 8 டைட்டில் வின்னராக இவங்க தாங்க வருவாங்க ஆணித்தரமாக நீங்கள் யாரை சொல்லுவீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.